ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஜிக் ஆசிட் சோப் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது எப்படி வீட்டிலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத காட்ட போகிறேன். இந்த சோப்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் லைனாக சொல்லிட்டே வரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷியா பட்டர் சோப் பேஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஷியா பட்டர் சோப் பேஸ் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் கோட் மில்க் பேஸ் கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பிரைட்னிங்காக மல்பெரி எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் லிக்கோரைஸ் எக்ஸ்ட்ராக்ட், அப்புறம் கோஜிக் ஆசிட் அண்ட் நியாசனமைடுன்னு இந்த மாதிரியான ஸ்கின் லைட்டனிங் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நான் வந்துட்டு இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு வந்து ஸ்கின்னை வந்து நல்லா லைட்டன் பண்ணி பிரைட்டன் பண்ணி டேன் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, தேவையான எசென்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா சோப் மோல்டு. இந்த மாதிரி ஒரு சோப் மோல்டு ஒன்று வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது வந்து சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். இந்த இன்க்ரீடியன்ட் நான் வந்து என்னென்னு சொல்ல போகிறது இல்லை, ஏன்னா இந்த இன்க்ரீடியன்ட்னால தான் ஸ்கின் வந்து இன்னும் லைட்டன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லிக்கோரைஸ் எக்ஸ்ட்ராக்ட். லிக்கோரைஸ் எக்ஸ்ட்ராக்ட்னா அதிமதுரம் நம்ம தமிழில் சொல்லுவோம். ஸோ அது வந்து பவுடர் ஃபார்மாக எடுக்காமல் நான் வந்து லிக்விட் ஃபார்மாக நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் சொன்ன மாதிரி கோஜிக் ஆசிடும் நியாசனமைடு இது ரெண்டுமே வந்துட்டு வாட்டர் சால்யூபிள் வந்து யூஸ் பண்ணுறது தான். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி லிக்விட் பேஸ்டு நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா, கோஜிக் ஆசிடும் சரி நியாசனமைடும் சரி இந்த லிக்விட் எக்ஸ்ட்ராக்டே நம்ம வந்துட்டு டிசால்வ் பண்ணி நம்ம சோப்பு வந்துட்டு டபுள் பாயிலிங் மெத்தட் வச்சு தான் நம்ம வந்துட்டு சோப் வந்து மெல்ட் பண்ண போகிறோம். ஒன்ஸ் சோப் எல்லாமே வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம இந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸில் நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நான் ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா மல்பெரி எக்ஸ்ட்ராக்ட்டு. இந்த மல்பெரி எக்ஸ்ட்ராக்ட்டுமே வந்துட்டு ஸ்கின்னுக்கு வந்து நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கும் டேன் நல்லா ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக நல்லாவே ஒர்க் ஆகும் நம்ம ஸ்கின்னுக்கு இது. ஸோ அதனால தான் நான் வந்து மல்பெரி எக்ஸ்ட்ராக்ட் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். இந்த மல்பெரி எக்ஸ்ட்ராக்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரிஸ் டைப்பில் வர ஒரு டைப் தான். கேள்விப்பட்டிருப்பீங்க, ப்ளூபெரி ஸ்ட்ராபெரிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதே மாதிரி இது வந்து மல்பெரி. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நியாசனமைட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நான் கம்ப்ளீட்டாக இது வந்து டிசால்வ் பண்ணிட்டேன் பாருங்கள். ஒரு சொட்டு கூட வெளியே இல்லை. இதுக்கு முன்னாடி நான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே சேர்ந்து நல்லா டிசால்வ் ஆகிடுச்சு. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டிஸ்டில்டு வாட்டரில் கூட வச்சு நீங்கள் டிசால்வ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சோப் வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் இது வந்துட்டு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இதுதான் நான் வந்து லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் கொடுக்குறேன். கொஞ்சம் கூட லம்ப் இல்லாத மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக மெல்ட்டான பேஸோட நல்லாவே வந்துட்டு மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் இதில் வந்துட்டு ஃப்ரேக்ரன்ஸுக்கு நான் எதுவுமே ஆட் பண்ணலை. ஏன் நான் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பதிலாக நான் வந்துட்டு கேரட் சீட் ஆயில் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆயிலை நான் வந்துட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கேரட் சீட் ஆயில் வந்து போட்டிருக்கிறதுனால இதனால என்ன ஸ்கின்னுக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்துட்டு ஸ்கின்னை லைட்டனிங் பண்ணுறதுக்கு பிரைட்டனிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் தான் கேரட் சீட் ஆயில் அப்படின்றது. இந்த ஆயிலுமே நீங்கள் வந்துட்டு ஸ்கின்னில் வந்து டைரெக்டாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு கரியர் ஆயிலோடு நீங்கள் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சோப்போடு நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணுறப்போ ஸ்கின்னுக்கு வந்து இன்னுமே பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நான் வந்துட்டு கொஞ்சமாக சாஃப்ரான் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். சாஃப்ரான் வந்துட்டு சோப்புக்கு வந்து லைட்டாக மைல்டாக வந்து கலர் தரும். ஸோ அதனால் சாஃப்ரான் நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சாஃப்ரானோட பெனிஃபிட் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். இது ஸ்கின்னை வந்து லைட்டனிங் பண்ணுறதுக்கு பிரைட்டனிங் பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் சாஃப்ரான் நான் வந்து மைல்டாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, சோப் மோல்டில் நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஐபிஏ வந்து ஆல்ரெடி ஸ்ப்ரே பண்ணிட்டேன். ஸ்ப்ரே பண்ணதுனால ஜஸ்ட்டு சாஃப்ரான் வந்துட்டு கொஞ்சம் மேலே கொஞ்சம் டிசைனாக தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு 3 மோல்டில் மட்டும் நான் போட்டுட்டு இப்போ நான் அந்த மெல்ட் பண்ண சோப்பை வந்து நான் இதில் போர் பண்ணிவிட்டு ஒரு 3 hours விட்டுட்டோம் அப்படின்னா சோப்பு நல்லாவே செட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் சோப்பை வந்துட்டு அன்மோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அன்மோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வித்தின் 6 hours நம்ம வந்து இந்த சோப் நம்ம வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சோப் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மெல்ட்டில் வந்து போர் பண்ணுறேன். ஒரு மோல்ட்லேயும் வந்துட்டு போர் பண்ணுறேன் நான். இந்த மோல்டு வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் வந்து வரும். ஒரு சோப்புமே வந்து 100 கிராம் வரும். இந்த சோப் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் இந்த சோப் வந்துட்டு நான் சேல் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ பாருங்கள், இருந்த எல்லாத்தையுமே நான் வந்துட்டு இதில் வந்து நான் ஊற்றிட்டு இப்போ மறுபடியும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ரப்பிங் ஆல்கஹால் வச்சு ஸ்ப்ரே பண்ணுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து ஃபார்ம் ஆகியிருக்க அந்த பபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு இது போயிடும்.
இந்த ஐபி வந்து ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா. இதனால் வந்து ஸ்கின்னுக்கு எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லும் கிடையாது. இது வந்துட்டு யூஸ் பண்ணுறது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 3 hours விட்டுட்டு நான் உங்களுக்கு அன்மோல்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பர்ஃபெக்டாக ஒரு சாலிட் ஷேப் வந்துருச்சு, நல்லாவே செட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம ஓவராக நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணலை. இப்போ ஃபைனலாக நான் அந்த சோப் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் சோப் வந்து ஃபைனலாக வந்துருக்கு. இந்த சோப்பு வேணும்னா நீங்கள் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள்.